தாவேகா தலைவர் விஜயை எதிர்ப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பற்றி அரை மணி நேரம் விஜயால் பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். இவர் அதை பேசலையே. திருச்சியில் நடந்த சிறுநீரக திட்டத்தை பற்றி பேசலை. அவர் நாமக்கல் நடந்தது தான் பேசினார்ல. நாமக்கல் நடந்தது தானே சொன்னார், திருச்சியில் நடந்தது சொல்லலையே. நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தம் மேலே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாங்களா. அண்ணா யார்? திமுகவின் தோற்றுனர். எம்ஜிஆர் யார்? அதிமுகவின் தோற்றுனர். ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்றா தூக்கிட்டு வந்தால் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலான்னு என்ன சொல்லுங்கள். பேரறிஞர் அண்ணா மேலே நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது. அவர் கஷ்டப்பட்டு 49 ஆரம்பித்து 67 ஆட்சியை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் தான் இருக்கிறார். அதோட இறந்துரு. அவர் ஆட்சியில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியமெல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லை ராஜான்னு எத்தனை தடவை சொல்கிறேன். நான் போட்டிட்டுட்டேன். நேற்று கூட 6 வேட்பாளரை அறிவிச்சிட்டேன். திருப்பி இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது.